உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. எங்கிருந்தோ ஆசைகள், எத்தனை வகையோ தோசைகள், ஜவ்வரிசியில் செய்யும் ஊத்தப்பம், ஆஹா என்ன மாற்றமோ. ஜவ்வரிசியில் ஊத்தப்பம் சாப்பிட்ருக்கீங்க? பாருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி ஊத்தாப்பம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஊத்தாப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், பச்சரிசி 1 கப், கொத்தமல்லி இலை 1/2 கப், வெங்காயம் 2, கேரட் துருவியது 1/4 கப், புளிச்ச தயிர் 2 - 3 மேஜைக்கரண்டி, பச்சை மிளகாய் 4 - 5, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அரிசியும் ஜவ்வரிசியும் தனித்தனியாக 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு முதல்ல அரிசியை போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுருக்கிறது இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம ரொம்ப நேரம் வைக்க போகிறதில்ல, புளிக்கெல்லாம் வைக்க போகிறதில்ல மாவு. அதனால் அதுக்கு பதிலாக புளிச்ச தயிர் சேர்க்கணும். தயிரை நல்லா அடிச்சுக்கிட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். புளிச்ச தயிர், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், துருவின கேரட், கொத்தமல்லி, இந்த ஊத்தாப்பத்துக்கு தேவையான உப்பு. போட்டுட்டு இப்போ நல்லா கலந்துக்கணும். இப்போ நான் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதில் பசங்களுக்கு சாயந்தரம்னா கொடுக்கலாம். இதில் கேரட்டு கொத்தமல்லிலாம் உங்களுக்கு கொத்தமல்லி நல்லது. கேரட்டில் வைட்டமின் ஏ இருக்குது. வேணும்னா இதோடு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதில் லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தொடச்சிக்கணும். இதில் ஊத்தாப்பம் ஊற்றலாம். இது ரொம்ப மெல்லிசாக வராது இந்த ஊத்தாப்பம். அதனால் கொஞ்சம் ஒரு கரண்டி போட்டுட்டு லேசாக அப்படி தட்டிக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி முழுசாக அரைப்படாது. அது உங்களுக்கு கொஞ்சம் பொறுன்னு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும் சுற்றி. இது ஒரு பக்கம் வெந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக ஆகிட்டு வருது. இது இப்போ திருப்பி போட்டு வேக விடணும். இப்போ ஏற்கனவே நம்ம முதல்ல எண்ணெய் போட்டு தொடச்சதுனால நீங்கள் இதில் திருப்பி எண்ணெய் ஊற்ற வேணாம். திருப்பினதுக்கப்புறம் அதுலேயே இது வெந்துடும். இதனால் ஒரு கார சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேல் பாகமும் வெந்திருக்கு. இப்போ திருப்பிடலாம் நம்ம. இப்போ நம்ம ஜவ்வரிசி ஊத்தாப்பம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் நல்லா சட்னியோடு சாப்பிட்லாம். ஜவ்வரிசி ஊத்தப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், பச்சரிசி 1 கப், கொத்தமல்லி இலை 1/2 கப், வெங்காயம் 2, கேரட் துருவியது 1/4 கப், புளிச்ச தயிர் 2 - 3 மேஜைக்கரண்டி, பச்சை மிளகாய் 4 - 5, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு.
ஜவ்வரிசி ஊத்தப்பம். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி, ஜவ்வரிசி இரண்டையும் தனித்தனியே 1 மணி நேரம் வரை ஊற வைத்து, பிறகு அரிசியுடன் 3/4 கப் அல்லது 1 கப் தண்ணீர் சேர்த்து மாவாக அரைக்கவும். பிறகு ஜவ்வரிசியை சேர்த்து மாவாக அரைத்துக் கொள்ளவும். பிறகு அதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதில் புளிச்ச தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். ஒரு கடாயில் சிறிதளவு எண்ணெயை தடவி அதில் கலந்த மாவை ஊத்தப்பம் போல் ஊற்றி 2 பக்கமும் எண்ணெயை சேர்த்து வேக வைத்து எடுத்து சட்னியுடன் சூடாக சாப்பிடவும். ஜவ்வரிசி ஊத்தப்பம் தயார்.